முள்ளங்கி சாம்பார் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு முள்ளங்கியை வெறும் கடாயில் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி விட்டு வேக விடணும். வெங்காயம், பச்சை மிளகாய், முள்ளங்கி போட்டு வேக விட்டுறேன். ஒரு முக்கால்வாசி அந்த முள்ளங்கி வெந்த உடனே தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் சாம்பார் பொடி. இந்த சாம்பார் பொடி நான் வீட்டிலே அரைச்ச சாம்பார் பொடி தான். இந்த ரெசிபி, இந்த ஃபுல் ரெசிபி வேணும் அப்படின்றவங்க என்னுடைய சேது சித்ரா கிச்சனில் போய் பாருங்கள். நான் டீட்டெயிலாக போட்டிருக்கேன். இப்போ சாம்பார் பொடி நான் போட்டுட்டேன். எனக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு நான் போட்டேன். உங்களுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் நான் ஏற்கனவே துவரம்பருப்பு, சிறுபருப்பு, தக்காளி, பெருங்காயம், மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு நான் வேக விட்டுட்டேன். 3 விசில் விட்டு வேக விட்டு எடுத்துன்னு வந்துட்டேன். இது நீங்கள் மத்து கூட தேவையில்லை. நான் கரண்டி நல்லா வெந்துடுறதுனால நான் கரண்டி போட்டே நான் மசிச்சிடுறேன். இப்போது அந்த முள்ளங்கி வெந்துட்டுருக்குது இல்லையா, அதில் நான் இதில் சேர்த்துடுறேன். இந்த சாம்பார் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த சாம்பாருடைய ஃபுல் டீட்டெயில் வேணும் அப்படின்றவங்க என்னுடைய சேது சித்ரா கிச்சனில் போய் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு தடவை சாம்பார் பண்ணி பாருங்கள், ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். குழம்பு மிளகாய் தூள் வேறு, சாம்பார் பொடி வேறு. நம்ம குழம்பு மிளகாய் தூளில் கடுகு அதெல்லாம் சேர்ப்போம். கடுகு, சோம்பு, சில பேர் கசகசா கூட சேர்ப்பாங்க. நான் இந்த சாம்பார் பொடியில் இந்த சோம்பு அதெல்லாம் சேர்க்கறது கிடையாது. ஏன்னா நம்ம சாம்பார் பொடி இந்த பூஜைக்கெல்லாம் நம்ம செய்யும்போது இந்த சாம்பார் பொடி யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த கறி மசாலில் அந்த சோம்பும் ஆட் ஆகும். அதனால் அதை நம்ம சேர்க்கறது இல்லை, கடுகும் சேர்க்கறது இல்லை. இப்போ இந்த சாம்பாரில் இந்த மல்லிச்செடியை வெட்டி நான் போட்டுடுறேன். இப்போ இதுக்கு தாளிதம் பண்ணணும். இது இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வெல்லம் சேர்க்கணும். நீங்கள் இஷ்டம் இருந்தால் வெல்லம் சேருங்க, இல்லை வேண்டாம் அப்படின்றவங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் தாளிக்க போகிறேன். எப்போவுமே சாம்பார் தாளிக்கும் பொழுது நல்லெண்ணெயில் தாளிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் காஞ்ச மிளகா, சீரகம், சோம்பு, அப்புறம் கடுகு நான் சேர்த்துட்டேன். இப்போ கருவேப்பிலை இதில் சேர்க்குறேன். சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா பூண்டு தட்டி போட்டு கூட சேர்ப்பாங்க. நான் பருப்பு வேகும் பொழுதே 4 பல்லு பூண்டு போட்டு நான் வேக வச்சிட்டேன். அதனால தான் நான் பூண்டை தட்டி போடலை. சூப்பரான முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆகிடுது. தேங்க்யூ.